ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துவோட மேகசினில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஹங்கர் ஹேஸ் லெஃப்ட் த சேட் அப்படின்னு. எப்போ ஹங்கர் வந்து லெஃப்ட் த சேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. ஜிஎல்பி, அதாவது குளூக்கோஜன் லைக் பெப்டைட்ஸ் ஆர் ஒசாம்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து இது வந்து பயங்கர எஃபெக்டிவாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஆல்சோ டயபெட்டிஸ்க்கு கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ வெயிட் லாஸ்க்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த யூஸ் பண்ணவங்களாம் அதை ரிவ்யூ கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்டிக்கல் தான். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளூக்கோஜன் லைக் பெப்டைட்ஸ் அப்படிங்கிறது GLP-1ங்கிறது நேச்சுரலாகவே நம்ம கட்டு வந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ், வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த நேச்சுரல் ஹார்மோனை தான் வந்து நம்ம சிந்தட்டிக்காக ரெடி பண்ணி இதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை எடுக்கும்போது நமக்கு பசியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசியே இருக்காத போது நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும். இதுதான் இதோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ இது யூஸ் பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் மும்பை பேஸ்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து மந்த்லி கிட்டத்தட்ட என்னோட 20 ஜீன்ஸை வந்து டெய்லர் கிட்ட கொண்டு போய் ஆல்டர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா என்னோட வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மதர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஒரு வெக்கேஷன் போனப்போ மழையில முடியல, மூச்சு வாங்குச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அப்போ 117 kg இருந்திருக்காங்க மார்ச் 2025. ஸோ 1 இயராக எடுத்துகிட்டு இப்போ வந்து 95 kg ஆயிருக்காங்க. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 22 kgs குறைச்சிருக்காங்க. நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸில் வந்து இது நிறைய ரெவல்யூஷன் கொண்டு வரப்போகுது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப எனக்கு புது ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரக்கோட காஸ்ட்ஸ் என்ன, இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 இந்த இன்ஜெக்ஷனுக்கு மட்டும் செலவாகுது. டிபெண்டிங் ஆன் த டோஸ் அப்படி இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஃபார்மசிலே இப்போ இருக்குது. ப்ரிஸ்கிரிப்ஷனோட 3,500 to 4,500 ரேஞ்சில் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஜெனரிக் மெடிசனாகவும் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. ஸோ தட் இந்தியா வந்து டயபெட்டிஸ் கேபிட்டலாக இருக்குது. நிறைய பேர் டயபெட்டிஸ்னால ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த ட்ரக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இது வந்து ஜெனரிக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜெனரிக்காக ப்ரப்போஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு தான் விலை குறைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக் பில் கிடையாது. இதை மட்டுமே நம்ம நம்பி எடுக்க முடியாது. இது கூடவே ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், வெயிட் ட்ரைனிங், ஸ்விம்மிங், கார்டியோ, இதெல்லாம் எவ்ரி மீலையும் ப்ராப்பராக பார்த்துட்டு இருக்கும்போது திங்ஸ் ஆர் இன் த கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா பேருக்கு பிளட் ப்ரெஷர் நார்மலாகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நார்மலாகாத பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது, க்ரானிக் பெயின் நார்மலாக இருக்குது, தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 2-3 பேர், எக்ஸாம்பிள் பெங்களூர்லேருந்து ஒரு 33 வயசு கப்பல் எடுத்திருக்காங்க. 2 பேர் கிட்டத்தட்ட 1 இயராக எடுத்திருக்காங்க. 10 kg குறைச்சிருக்காங்க ஒரு 4 மாதத்தில். பட் ஆனால் வந்து எப்போவுமே எனர்ஜி வந்து லோவாகவே இருக்குது. ஒரு மாதிரி மூடியாக, இரிட்டேட்டிங்காக அண்ட் நாஷியஸாகவே இருக்குது. எல்லா டைமும் வாமிட் வர மாதிரி சென்சேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவல் மாறுபட்டுட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒசம்பிக் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப லாங் டேர்ம்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 2 months 3 monthsக்கு ஷார்ட்டர் வெயிட் லாஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த மொமெண்ட் நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸை நிறுத்தும் போது திருப்பியும் நீங்கள் லூஸ் பண்ண எல்லா வெயிட்டுமே கெயின் ஆயிரும். அதனால மேபி லைஃப் லாங் கூட நீங்கள் எடுக்க வேண்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு என்ன மைண்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேட்டாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்தியாவில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிற பேர் வெயிட்டை குறைக்க ஓடிட்டு இருக்காங்க. அதே அண்டர் நரிஷ்மெண்ட்டும் இருக்குது இந்தியாவில். பேசிக்கான நியூட்ரிஷனே இல்லாமல் அண்டர் நரிஷ்டாக 172 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வெயிட் குறைக்க ஓடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வெயிட்டே இல்லாமல் ரொம்ப புவராக இருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணோம்னா ஆஸ் அ நேஷன் எல்லாருமே ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸாக மாற முடியும். இது ஒரு பயங்கரமான பேலன்ஸாக இருக்குது. ஒரு பக்கம் பணம் கொட்டி கிடக்கு, இன்னொரு பக்கம் சுத்தமாக இல்லாமல் டிப்ரிவேஷனில் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிற விஷயமா இருக்குது நம்ம நேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹங்கரை சப்ரஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் சில பேருக்குலாம் நிறையா மெட்டபாலிசம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆல்ரெடி மெட்டபாலிசம் மோசமாக இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகலைங்கிற இடத்துல நம்ம பாடியை வந்து இது ஒரு ட்ரிக் பண்ணுற மாதிரி தானே. வயிறு ஃபுல்லாக இருக்குங்கும்போது இது வந்து ஹோலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவில், ஒரு ஃபங்க்ஷனல் மெடிசன் பர்ஸ்பெக்டிவில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ட்ரக் யூசேஜ்னு தெரியல. நீங்கள் ஏதாவது இதை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் சி.